ஒரு வழக்கு. அதே எவிடன்ஸ்க்கு அகைன்ஸ்டா முதல் நாள் நம்ம வந்து கோர்ட்ல சிசிடிவி எல்லாம் ப்ளே பண்ணி ஆதாரங்கள் இந்த கேஸ் இருக்குன்னு சமர்ப்பிச்சு இருந்த போதிலும் அவரை உள்ள ஓகே முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரி, சட்டப்பூர்வமா ஜுடிஷியல் ஆர்டர் லீகலா எப்படி சேலஞ்ச் பண்ணி இப்ப பெண்டிங் இருக்கு ஹைகோர்ட்ல. ரிமாண்டே லீகல் சேலஞ்ச் பண்ணிருக்கோம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வயலேஷன் சொல்லிட்டு இப்போ இது பெண்டிங் இருக்கு. இப்போ அது கோர்ட் முடிவெடுக்க போறாங்க. இப்போ நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாம் போட்டு அதை சவுக்கு சங்கர் பேசிட்டாரு, இவங்க பேரெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்ன உடனே இன்னொரு எஃப்ஐஆர் அடுத்து 2ஆம் தேதி நாங்க வந்து அன்னைக்கு வந்து போனோம். 7 மணிக்கு கீழே வரும் பொழுது, முதல்ல ஆபீஸ்ல பேசும்பொழுது 8 மணிக்கு திருப்பி கீழே வரும் பொழுது எங்களை கீழே வந்து மிரட்டினாரு வாராக்கி அப்படின்னு சொல்லி திருப்பி கம்ப்ளைண்ட். இதை வந்து சவுக்கு சங்கர் ஊடகத்துல பேசிட்டாரு, எங்களோட அனுமதி இல்லாம பேரை சொல்லிட்டாரு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க அவங்க பேர்ல. எஃப்ஐஆர் பப்ளிக் டாக்குமெண்ட், அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு, அது ஒரு ரிமாண்டே எஃபெக்ட் ஆயிடுச்சு. சிசிடிவி கோர்ட்லயே ப்ளே பண்ணியாச்சு. சோ எல்லாமே பொதுவெளிக்கு வந்துருச்சு. இத வந்து சவுக்கு சங்கர் பேசிட்டா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் போட்டு காமிச்சிருக்கோம். மேஜிஸ்ட்ரேட் மேல ஒரு கேஸ் போடுவாங்களா, அட்வொகேட் மேல ஒரு கேஸ் போடுவாங்களா? சோ இது என்ன சொல்றாங்கன்னா பொதுவெளியில் பேரை உபயோகிச்சார். அந்த அம்மா தான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்களே, பொதுவெளிக்கு வந்துட்டாங்களே, பப்ளிக் வந்துட்டாங்க, பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. எஃப்ஐஆர் இஸ் பப்ளிக் டாக்குமெண்ட்.